அனைவருக்கும் வணக்கம். நான் பவானி பேசுறேன். இலவச ஜோதிட பயிற்சி வகுப்புல நம்ம பஞ்சாங்கம் வாசிப்பு பயிற்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சாங்கம் வாசிப்பு பயிற்சியில நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா என்ன எடுக்க போறேன்னா, ஹோரைகள் நம்ம எப்படி கணக்கிடுறத பத்தி தான் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். ஹோரைகள் கணக்கிட்டு முயற்சி தான் இதுல நிறைய பார்ட்ஸ் வரும். உங்களுக்கு இந்த ஹோரைகள் பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் மற்ற லெவல்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இதான் நான் ஹோரைகள் நான் எடுத்திருக்கேன். இப்ப ஹோரை சொல்றோமே, ஹோரைனா என்னதுன்னா, இப்ப ஒரு ஹோரைனா 1 மணி நேரம். நம்ம டைம் கணக்குப்படி 1 மணி நேரம் தான் ஒரு ஹோரைன்னு சொல்லுவாங்க. தமிழ் கால அளவுல ஒரு ஹோரை, ஓகேங்களா. இதுவே நம்ம நாளடைவில் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி 24 மணி நேரம் தமிழ் கால அளவுல 24 ஹோரை அப்படி சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதை எப்பவுமே நம்ம இந்திய கடிகாரப்படி நம்ம நைட்டு 12 மணி ஆனாதான் அடுத்த நாளே தொடங்குது. ஆனா தமிழ் கால அளவுல தமிழ் நாளிகை முறைப்படி ஒரு சூரிய உதயம் காலையில தொடங்குறதுல இருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் தொடங்குற வரைக்கும் தான் ஒரு நாள், ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் கால அளவுல ஒரு சூரிய உதயம் தொடங்குற டைம்ல இருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் டைம் வரைக்கும் தான் ஒரு அவங்களோட கால அளவுகளா இருக்கும், ஓகேங்களா. நாளடைவுல தான் நம்ம நைட்டு 12 ஆங்கில கடிகாரப்படி நம்ம நைட்டு 12 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அடுத்த நாள் தொடக்கத்தை நம்ம நடைமுறையா வந்துச்சு, ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஏன்னா ஜோதிடம் படிக்கும்போது இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு கிரகம் ஆதிக்கம் பண்ணுது, ஓகேங்களா. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எந்தெந்த கிரகங்கள்லாம் வருது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதோட அந்த 1 மணி நேரத்துல அந்த கிரகங்களோட சுப அசுப பலன்கள் எல்லாம் நம்மள டீட்டெயிலா நம்ம வரப்போற வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஹோரை கிரக வரிசை எப்படி ஆர்டர் படுத்தணும்னா, அங்க கிரகங்களோட வேகம் மற்றும் பூமியிலிருந்து அவற்றின் அடிப்படையில வரிசை அமைச்சாங்க. எப்படி இருந்ததுன்னா, பூமிக்கு மிக தூரத்தில் இருக்கும் கிரகத்தில் தொடங்கி மிக அருகில் இருக்கும் கிரகம் வரைக்கும் அப்படியே வரிசைப்படுத்துறாங்க. எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், இந்த மாதிரி வரிசையில ஹோரை கிரகங்கள் வரிசை சொல்லுவாங்க. ராகு கேதுக்கு அங்க நிழல் கிரகங்கள், அது நம்மளுக்கு சேர்க்க மாட்டாங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. இப்ப இன்னும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்ல போனா, சூரிய உதயத்தில் இருக்கும்போது இப்ப சூரிய உதயம் காலை 6 மணி வச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு சூரிய ஹோரை நடக்குது. அதுவே வாரத்தினோட முதல் கிழமைனா சூரிய ஹோரைக்கு முதல் கிழமை ஞாயிற்றுக்கிழமை, ஓகேங்களா. அதே மாதிரி அது ஒரு மணி நேரமா ஒரு ஹோரையா நம்ம தொடர்ந்து முடிஞ்சு 24 மணி நேரம் முடிஞ்ச பிறகு 25 மணி நேரம் தொடங்குது பாருங்க. அதுவே சந்திர ஹோரைனா திங்கக்கிழமையா வரும். இப்படிதான் வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க. இதோட அட்டவணை எல்லாம் காட்டுற, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பகல் ஹோரை, இரவு ஹோரை அவங்க எப்படி பிரிச்சாங்கன்னா, பகல் ஹோரை நம்மளுக்கு தினார்த்தம் சொல்லுவாங்க. சூரிய உதயம் முதல் சூரியன் அஸ்தமான வரை பகல் பொழுத 12 பங்கா பிரிச்சிருக்காங்க. இதுதான் பகல் ஹோரை சொல்லுவாங்க. இரவு ஹோரை ராத்திரி அர்த்தம் சொல்லுவாங்க. அது சூரிய அஸ்தமனம் முதல் அடுத்த நாள் சூரிய உதயம் வரை இதை இரவு பொழுது 12 பங்கா பிரிச்சு இரவு ஹோரையா பிரிச்சிருக்காங்க. இப்ப கிரகங்கள் வரிசை போட்டுக்கோங்க. 1ல இருந்து 7 வரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ஓகேங்களா. 7 வருஷம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் திங்கக்கிழமை, செவ்வாய் செவ்வாய்க்கிழமை, புதன் புதன்கிழமை, குரு வியாழக்கிழமை, சுக்கிரன் வெள்ளிக்கிழமை, சனி சனிக்கிழமை. இந்த மாதிரி வரிசையெல்லாம் நீங்க ஒரு அட்டவணையா போட்டு வைக்கும் போது நீங்க ஒரு பஞ்சாங்கம் வாசிக்கும் போதும் சரி, ஒரு பஞ்சாங்கம் நீங்க அமைக்கும் போதும் கணக்கிடும் போதும் இதெல்லாம் தேவைப்படும். அதே மாதிரி இதே அட்டவணையில நீங்க போட்டு வச்சுக்கணும். பகல் ஹோரை காலையில அந்த சூரிய உதயம் காலை 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தினார்த்தம். பகல் உரை என்ன சொன்னோம், தினார்த்தம் சொன்னோம். அதோட நேரங்கள்லாம் போடணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை, ஒரு ஹோரைக்கு ஒரு கிரகங்க, ஓகேங்களா. திங்கக்கிழமை ஒரு ஹோரைக்கு என்னென்ன, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹோரைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹோரைக்கு சூரிய ஹோரை வரும். ரெண்டாவது ஹோரைக்கு சுக்கிர ஹோரை வரும். இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிரகங்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி, அப்படியே கிரகங்கள் ஒரு ஹோரைக்கு ஒரு மணி நேரத்துக்கு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. பகல் ஓரையில காலைல சூரிய உதயம் 6ல இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அதே மாதிரி இரவு ஓரை சாயந்தரம் 6ல இருந்து அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும். இதை ராத்திரி அர்த்தம் நம்ம சொன்னோம். அதே மாதிரிதான் சாயந்தரம் 6ல இருந்து அப்படியே ஒரு மணி நேரமா நீங்க போட்டுட்டே வரணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிரகங்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன். இந்த அட்டவணை எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நம்பர் தரேன். அதுல உங்க நம்பர் அந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணி விடுறேன். ஏன்னா இன்னும் யூடியூப்ல என்னோட லிங்க் கொடுக்கறதுக்கு இன்னும் ஃபியூச்சர்ஸ் எனக்கு அவைலபிளா இல்லை. அதனால தான் இப்போ உங்களுக்கு இது பேசிக்கா இந்த அட்டவணை எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இன்னமேட்டு போக போக தான் கிளாஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டா போகும். நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம்.